நீங்க என்ன கான்டாக்ட் வச்சீங்க எங்ககிட்ட? இன்னைக்கு மெயில் பண்றது தேவையில்லை. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் குடி முழுகினதுக்கு அப்புறம் ஒரு பழமொழி இருக்காது. விட்டுருங்க. காங்கிரஸ் வேணா சார், திருப்பி உங்களுக்கு புரியல. நான் சொல்றது புரியலையா? காங்கிரஸ் கேட்கல. அவர் ப்ராக்ரஸ் சொல்றீங்களா? ப்ராக்ரஸ் பண்றதுக்கு ஏதாவது ஃபியூச்சர் ஏதாவது ரீசன் இருக்கா? சார் ரீசன் இருக்கு. ப்ராக்ரஸ் பண்ணும்போது ரீசன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓகே. 18 பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு செய்யல. ஓகே. விஜயராஜா விஜயராஜா இந்த கம்பெனிக்கு வீடு வாங்கின ஓனர் எல்லாமே என்ன பண்ண கம்பெனி வந்து சீட்டிங் போயிட்டாங்க. ஏமாற்றம் எவ்வளவுதான் நாங்க அடிவாசிகள் எல்லாம் நாங்க ஏமாத்திருக்கோம். அடி வாங்க முடியும். இந்த பில்டிங் நீங்க ஒர்க் பண்ணிக்கீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் எழுதி ஒரு போன் கொடுக்கலாம். என்ன பண்ணிட்டு வேணா என் பையனுக்கு 9 வயசு ஆகுது சார். எல்லாத்தையும் குடுத்துட்டு இன்னைக்கு உட்காந்து இருக்கிறோம் சார். நாங்க விஜயராஜா அப்பார்ட்மெண்ட் அந்த வந்து 3 மாசம் 4 மாசம் தான் சார் ஆகுது. வந்துட்டு இன்னைக்கு என் பையன் அதுக்கு பதில கூட சொல்லாம இருக்கிறானுங்க சார். எதுக்குமே ரெஸ்பான்ஸே இல்ல சார். சுத்தமா இல்ல சார். என்ன கேள்வி அப்படி ஒரு விஷயமே நடக்காதமே நடந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க எங்க போய் யாருக்கிட்ட சார் கேக்குறது? நாங்க கேட்டோம் சார், ஏன் இந்த சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்கு எந்த பதிலுமே இல்ல. இன்னைக்கு என் குழந்தைங்க வந்து தானே மொத்தம் எல்லா குழந்தைங்க இருக்கும். 8வது மாடியில இருந்து ஊந்துக்கிறாங்க சார். 12 மாடி இருக்குது. அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும் சொல்லுங்க. ஒரே ஒரு பையன் தான் சார் எனக்கு. ஸ்பாட்ல இருந்துச்சு சார். அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியல. குடும்பத்துல இவங்க பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் இது. இவங்க என்னன்னா குழந்தைங்க சேஃப்டி கிடையாது. எந்த அப்பார்ட்மெண்ட்லயும் கிரீன் கேட்டே போடல. அவங்க ஒன்லி வந்து அவங்க வெறும் டோர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அந்த டோர்ல இருந்து குழந்தை தெரியாம விளையாடிட்டு இருக்கும் போது விழுந்துருச்சு. இந்த குழந்தைக்கு பாதிப்பு இன்னைக்கு முடிஞ்சு ஓகே. அதே மாதிரி 250 குடும்பங்கள் இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு? விஜயராஜா அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் யாருமே ஒரு எக்ஸசைஸ்ல ஒரு தகவல் என்ன ஏது கூட வந்து கேட்க வரல. அதனால விஜயராஜா அப்பார்ட்மெண்ட்டை சீக்கிரத்துல அதை ஏதாவது ஒண்ணு க்ளோஸ் பண்ணி அவங்க சீல் வைக்கிற மாதிரி நாங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க சாருக்கு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டோம். நாங்க அதை சீல் வச்சே ஆகணும் முதல்ல.